ஜியோஜிப்ராவில் இந்த வீடியோவில் மூவ் டூலில் பென் அப்படிங்கிற ஆப்ஷனை பற்றிய அடிப்படை தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த பென்னுங்கிற ஆப்ஷன் வந்து என்னென்ன தருதுன்னா ரைட் ஆர் ட்ரா சேஞ்ச் கலர் யூஸிங் த ஸ்டைல் பார். அதாவது நம்ம எழுதலாம் அல்லது வரையலாம், அதோட கலரையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எதை யூஸ் பண்ணினா ஸ்டைல் பாரை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ பென் டூல் செலெக்ஷனில் இருக்குது. இப்போ நான் பேனா வச்சு ஒரு எழுத்து எழுதுகிறேன். பாருங்கள், ஏ அப்படிங்கிறது எழுதுகிறேன். அப்படியே வந்துச்சு பாருங்கள். இது மாதிரி ஒரு லைன் போடலாம். ஓகே, இந்த கலர் செலெக்ஷன் இருக்கிறதுனால நமக்கு இது மாதிரியான கலரில் தெரியுது. ஓகே, மீண்டும் பென் டூலில் போய் மூவ் டூலை கிளிக் பண்ணிக்கிறேன். இது மேலே ப்ரெஸ் பண்ணால் பாருங்கள், அது செலெக்ஷன் ஆகிடுச்சு. இப்போ நான் கலரை சேஞ்ச் பண்ணுறேன். அது கலர் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள். இது மாதிரி இதோட கலரையும் நான் வந்து செலக்ட் பண்ணி வேற ஒரு கலராக மாற்றிட்டேன். ஓகே, இப்போ பாருங்கள், எழுதின எழுத்து மற்றும் அந்த கோடு வந்து நமக்கு கலரில் மாறிடுச்சு. ஓகே, இப்போ இங்கே என்ன பதிவாயிருக்கு பாருங்கள், ஸ்ட்ரோக் 1 ஸ்ட்ரோக் 2 அப்படின்னு இருக்கு பாருங்கள். ஏன்னா இதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் ஒரு பாயிண்டை வட்டமிட்டு காட்டுறேன் அப்படின்னா அதுக்கும் இதை நம்ம பயன்படுத்தலாம். பாருங்கள், பென் டூலில் போயிட்டு ஏன்னா நம்ம இதில் கலரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு போகலாம். பாருங்கள், இப்போ ஒரு பாயிண்ட் 9,0ங்கிற பாயிண்டை நான் வட்டமிட்டு காட்டுறேன். இப்போ அது வந்து என்ன ஆகுது பாருங்கள், ஸ்ட்ரோக் 3ன்னு பதிவாகுது. இந்த இடத்த வட்டமிட்டு காட்டுறேன். அப்போ இது எப்படி பதிவாகும்னா ஸ்ட்ரோக் 4ன்னு பதிவாகுது. ஓகே, இது மாதிரி நம்ம இந்த பென் டூலை யூஸ் பண்ணி நம்ம தேவையானதை வட்டமிட்டு காட்டலாம் மற்றும் தேவையான இடங்களில் இதோட இந்த லைனை நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னு காமிக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஒரு எழுத்துக்களையும் நம்ம எழுதி காமிக்கலாம். உதாரணமாக திஸ் இஸ் அ பாயிண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம மவுஸோட கோஆர்டினேஷனில் போய் என்ன பண்ணிக்கலாம், இதை நம்ம எழுதி காமிக்கலாம். ஓகே, ஸ்ட்ரோக்கை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். மீண்டும் மூவ் டூலில் போயிட்டு இந்த ஸ்ட்ரோக்கை நம்ம அப்படியே சேர்த்து கேன்சல் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஏன்னா அதை ஹைட் பண்ணுறது மூலமாக அதை நம்ம ஈஸியாக அந்த இடத்துலேருந்து ஹைட் பண்ணிடலாம். மீண்டும் கொண்டு வரதுக்கு அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். மேலும் அதை என்ன பண்ணிடலாம், செலெக்ஷன் பண்ணி அதோட கலரையும் நம்ம மாற்றிக்கலாம். அதோட வியூ எப்படி தெரியணும் பாருங்கள், பாயிண்ட் அப்படிங்கிறது எப்படி தெரியுது பாருங்கள். இது மாதிரியாகவும் நம்ம அதை கிளிக் பண்ணுறது மூலமாக மாற்றிக்கலாம். ஓகே, அந்த பாயிண்ட்னு எழுதப்பட்டதை நம்ம அந்த இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கும் மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏற்கனவே எழுதப்பட்டதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல வேண்டாம் இந்த இடத்துல அப்படிங்கிறோம் நம்ம எழுதி காமிக்கலாம். அந்த எழுதப்பட்ட விவரங்களை நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இழுத்து நம்ம கொண்டு போகலாம். ஹைட் பண்ணுற விஷயங்களை செய்யலாம். இவ்வாறாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த எழுதக்கூடிய விஷயங்களை இந்த கிராஃபிக்ஸ் வியூவில் இன்புட் செய்வதற்கு இந்த மூவ் டூலில் இருக்கக்கூடிய பென் டூல் நமக்கு உதவியாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ.